ஜல்லிக்கட்டு வழக்கில் விலங்குகள் நல வாரியம் முறைகேடாக நடந்து கொண்டதை முதலாக வெளியுலகிற்கு தந்தி டிவி கொண்டு வந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு வழக்கில் மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை முன்கூட்டியே விலங்குகள் நல வாரிய உறுப்பினர்கள் தெரிந்து கொள்வதாகவும், இதனால் இந்த வழக்கை முடிக்கப்படாமல் அவர்கள் செயல்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த ஆதாரங்களுடன் எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் தமிழக அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தது. இந்நிலையில் அந்த சட்டத்தை எதிர்த்து இந்திய விலங்குகள் நல வாரியம் மற்றும் ஃபியாப்போ உள்ளிட்ட அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால மனுக்களை தாக்கல் செய்துள்ளன. குறிப்பாக இந்திய விலங்குகள் நல வாரியம் தாக்கல் செய்துள்ள இடைக்கால மனுவில் இருந்த அபிடவிட்டில் சில தவறான தகவல் மூலம் அனுமதி பெற்றிருப்பதை நாம் முன்பே செய்தியாக வெளியிட்டிருந்தோம். இந்நிலையில் அதனைத் தொடர்ந்து இந்திய விலங்குகள் நல வாரியத்தின் செயலாளர் ரவிக்குமார் இதுபோன்று ஏதேனும் இந்திய விலங்குகள் நல வாரிய பெயரில் உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக ஏதேனும் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அந்த மனுவை திரும்ப பெறும்படி இந்திய விலங்குகள் நல வாரிய உறுப்பினர் மற்றும் அதன் வழக்கறிஞரான அஞ்சலி சர்மாவுக்கும் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நாம் மேலும் விசாரிக்கும் போது சில சுவாரஸ்யமான தகவல்கள் நமக்கு கிடைத்தன. அதாவது மத்திய அரசானது உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசின் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஜனவரி 24 மதியம் இதுபோன்ற மத்திய அரசு அந்த ஜனவரி 2016 கொண்டு வந்த அந்த அறிவிக்கையை, ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் அறிவிக்கையை தாங்கள் திரும்ப பெறுவதாகவும், இந்நிலையில் இது தொடர்பான ஏதேனும் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் அந்த வழக்கை முடித்து வைக்கும்படி ஜனவரி 24 மதியம் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்கிறார். ஆனால் இதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் இந்திய விலங்குகள் நல வாரியம் 25 அதாவது ஜனவரி 25 உச்சநீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால மனுவை தாக்கல் செய்கிறது. ஆனால் இதுபோன்ற ஒரு மத்திய அரசு இதுபோன்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. இதனை 24 மதியம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடம் தெரிவிக்க இருக்கிறது என்பதை முன்பே அறிந்து கொண்ட இந்திய விலங்குகள் நல வாரிய உறுப்பினர்கள் ஜனவரி 23 அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகிறார்கள். அதன் புகைப்படத்தை நம்மால் மிகவும் தெளிவாக நமது தொலைக்காட்சியில் பார்க்க முடியும். ஜனவரி 23 இந்திய விலங்குகள் நல வாரிய உறுப்பினரும் அதன் வழக்கறிஞருமான அஞ்சலி சர்மா இந்திய விலங்குகள் நல வாரியத்திடமிருந்து ஒரு அனுமதி கடிதத்தை பெறுகிறார். அதாவது ஜல்லிக்கட்டின் வழக்கு எண்ணை குறிப்பிட்டு இந்த வழக்கில் இந்திய விலங்குகள் நல வாரிய தரப்பிடமிருந்து மேலும் சில ஆவணங்கள் மற்றும் பதில் மனுவை தாக்கல் செய்ய உள்ளதால் எனக்கு அதற்கான அனுமதியை தாருங்கள் என்று ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகிறார். அதன் அடிப்படையில் ஜனவரி 23 அவருக்கு அனுமதி கடிதம் கிடைக்கப்பெறுகிறது. ஆனால் மத்திய அரசு ஜனவரி 24 தான் உச்சநீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு முறையீடை செய்கிறது. இதில் நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், மத்திய அரசு அடுத்த கட்டமாக இந்த முடிவை எடுக்க இருக்கிறது என்பதை அதற்கு முன்பே அறிந்து கொண்டு இந்திய விலங்குகள் நல வாரிய தரப்பிடமிருந்து ஜல்லிக்கட்டுக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்குகிறார்கள். இந்திய விலங்குகள் நல வாரியம் என்பது என்னவென்றால், மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு அமைச்சகத்தின் ஒரு அங்கமாக இருக்கும் அமைப்பு தான் இந்திய விலங்குகள் நல வாரியம். மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் நாளை இது போன்ற ஒரு முடிவை எடுக்க இருக்கிறது என்பதை முன்பே அறிந்து கொண்டு அதற்குரிய பதிலடி தரும் வகையில் இந்திய விலங்குகள் நல வாரியம் செயல்பட்டு வருவது இதன் மூலம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. இதில் மேலும் மற்றொரு அதிர்ச்சியூட்டும் தகவல் என்னவென்றால், ஜல்லிக்கட்டுக்கு எதிராக இடைக்கால மனு தாக்கல் செய்திருக்கும் மற்றொரு அமைப்பு ஃபியாப்போ. இந்த அமைப்பின் தலைவர் யார் என்னவென்றால் நார்மன் அல்வாரிஸ் என்பவர் தான் இந்த அமைப்பின் தலைவர். ஆனால் இவரும் இந்திய விலங்குகள் நல வாரியத்தின் உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது.